வெல்கம் டு சொக்கர் சேனல். வாங்க இப்போ சேனலுக்கு போகலாம். உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட நேமு, அட்ரஸ், ஃபோட்டோ ஆர் பயோமெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அப்ளை பண்ணி அப்டேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனல்ஸ் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு என்ன டைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வரும், uidai.gov.in அப்படின்னு. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் அப்படின்னு ஹெட்டிங்கில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி RSRN அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும், அது எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து மேலே இருக்கும். இதில் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ரிக்வெஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. கூடவே டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் அந்த SRN அப்படிங்கிற ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா அவங்க வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்லேயே வந்து மேலே என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் டேட் இந்த ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ஃபார்மெட்டில் அந்த ஸ்பேஸில் என்டர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கலாம். அந்த ஃபார்மெட் வந்து எக்ஸாக்டாக அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக காமிக்கும். ஓகே, இப்போது இந்த ஸ்பேஸில் தான் நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாமே டைப் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் ஐடி அதை வந்து அப்படி ஃபுல்லாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயரு, மந்த்து, டேட் இந்த மாதிரி ஃபார்மேட். அதுக்கப்புறமா ஹவர், மினிட், செகண்ட், இது எந்த டைமில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் அது எல்லாமே கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் போடும்போது இடையில சிம்பிள், ஸ்பேஸ் இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது 14 டிஜிட், அப்புறம் டேட்டு, டைம் இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து 14 டிஜிட் அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இயர் போடணும். 2022 அப்படின்னா 2022 ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மந்த் 04, அதுக்கப்புறம் டேட்டு 05 போட்டுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10:40:12 அந்த மாதிரி டைமே நீங்கள் போட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அந்த நம்பர் வந்து அப்படி எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு காமிக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. அதாவது கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இது வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் செக் பண்ணலாம். அண்ட் மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஹோம் பேஜில் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதில் வெரிஃபை இமெயில் ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர், கேப்ச்சா இது எல்லாமே என்டர் பண்ணி சென்ட் OTP அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். இந்த மெசேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி மொபைல் நம்பர் யூ ஹேவ் என்டர்ட் இஸ் ஆல்ரெடி வெரிஃபைடு வித் அவர் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நம்ம கொடுத்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்தது அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.